பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் சிறு குறு விவசாயிகள் பெற்ற 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்காக தொகுதிகள் தோறும் சென்று ஆதரவு திரட்டி வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் திருப்பூர் பெருமாநல்லூரில் நடைபெற்ற கூட்டத்திலும் கோவை கொடிசியாவில் நடைபெற்ற கூட்டத்திலும் உரையாற்றினார். மத்திய மாநில ஆட்சியில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இந்த தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 100% வெல்லும் என்றார். திரண்டிருக்கக்கூடிய உங்களுடைய முகத்தில் காணக்கூடிய எழுச்சியை நான் பார்க்கிறேன். இந்த உணர்ச்சியை, இந்த ஆர்வத்தை, இந்த ஆரவாரத்தை காணுகிற நேரத்தில் நிச்சயமாக உறுதியாக நாம் தான், நம்முடைய அணிதான், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை 100% பெறவிருக்கிறார்கள் என்பதை இங்கு நீங்கள் எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறீர்கள். நாடாளுமன்ற தேர்தலோடு 18 தொகுதிகளின் இடைத்தேர்தல் நடைபெறுவதை சுட்டிக்காட்டிய அவர் நியாயமாக 21 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்திருக்க வேண்டும் என்றார். தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படவில்லை என்ற அவர் திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்கவே அனைத்து தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தவில்லை என்றார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோடு சேர்த்து 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 18 ஜெயிச்சிட்டா என்ன 115. 115 இடம் நமக்கு. அதிமுக என்ன நிலை? ஏற்கனவே தினகரன் அணியில் ஒரு 3-4 பேர் இருக்கிறார்கள். அவன் இந்த கட்சிக்கு ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பிரிஞ்சிட்டாங்க 2 பேரு. அதெல்லாம் பார்த்தா அதிமுகவுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு கீழே வந்துருது. இந்த நிலையில அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாகி விடுகிறார்கள். இதெல்லாம் திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் இந்த தேர்தல் கமிஷனை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நீங்கள் மோடிக்கு துணை போய் கொண்டிருந்தால் பின்னால் நீங்கள் வேறு விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும். தேர்தலில் திமுக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடைபெற்றதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இந்த சோதனை குறித்து தமக்கு சந்தேகம் இருப்பதாக கூறிய அவர், எங்கிருந்தோ பணத்தை கொண்டு வந்து வைத்துவிட்டு துரைமுருகன் மீது பழி போடப்படுகிறதோ என்ற சந்தேகம் வந்துள்ளது என்றார். காலையிலிருந்து மறுநாள் காலை 8 மணி வரைக்கும் நடந்துச்சு. நடந்த நேரத்தில் ஏதாவது கண்டுபிடித்தார்களா? அதற்கு பிறகு ஒரு நாள் கேப் விட்டு, ஒரு நாள் இடைவெளி விட்டு, அடுத்தது ஒரு நாள் வருகிறார்கள். அது அங்க பார்த்து கொண்டிருக்கிற போது எங்கோ யாருடைய வீட்டிலோ பணத்தை பறிமுதல் செய்து விட்டதாக. எங்களுக்கு என்ன சந்தேகம் என்று சொன்னால், அந்த அதிகாரிகளே பணத்தை கொண்டு வந்து உள்ள வச்சு அதை இன்றைக்கு துரைமுருகன் மீது பழி போட்டு திமுக கழகத்தின் மீது ஒரு களங்கத்தை சொல்ல திட்டமிட்டு நடத்துகிற நாடகம். திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் சிறு குறு விவசாயிகள் பெற்ற 5 சவரன் வரையிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று ஸ்டாலின் உறுதியளித்தார். இந்த வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில் இணைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக மூக்குத்தி, கம்மல், தாலி செயின் போன்ற பல ஆண்டுகளாக அதெல்லாம் மீட்கப்படாமல் கூட்டுறவு வங்கி, பொதுத்துறை வங்கிகளில் அடமானத்தில் இருக்கு. 1 கிராம் முதல் 40 கிராம் 5 பவுன் தங்கம் வரையில் இருக்கக்கூடிய நகை கடன்களை தள்ளுபடி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்தல் அறிக்கை அதுவும் இணைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மத்திய மாநில ஆட்சிகளின் அக்கிரமங்களை ஒழிக்க திமுக கூட்டணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.